ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நெல்லூர் ஜிடிபி ப்ளஸ் குண்டூர் கடைங்களை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் மூலயமா ரிசீவ் ஆச்சு. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அத்திப்பட்டுக்கிட்ட. அவர் சொன்னார் அவர்கிட்ட சில கிடாய்ங்க இருக்குது நியர்பை, தேவைப்படுறவங்க நேரில் பார்த்து லாட்டாக புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது 1 2 இல்லை, அவங்க லாட்டாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது. ஆனால் லாட்டாக கொடுக்கும்போது நம்ம நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது சென்னை, அப்புறம் நியர்பை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ், காஞ்சிபுரம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டியும் ரொம்ப இருக்குது. நம்ம அத்திப்பட்டுலேருந்து ஒரு 5 minutes தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லொக்கேஷன்ஸ் இந்த ஆட்டுங்களில் இருக்கிறது. இது கடைங்களை நல்லா மேக்சர் முறையில் வளர்த்துருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். ப்ளஸ் அவங்க ஷெட்டு போட்டு அதையும் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது சென்னைக்கு. ப்ளஸ் ரீசனபுளாக இருக்குதுனால கண்டிப்பாக ஒரு மஸ்ட் விசிட் கொடுங்க. பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்க பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரேட் நெகோஷியபிள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீ இன்டிமேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளியே இருந்தால் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரேட்டெல்லாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போகும்போது கால் பண்ணிவிட்டு போங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் சிரமத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா எல்லாமே உள்ளே வெல் ப்ராப்பர்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அல்ஹம்துலில்லாஹ். ப்ளஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பாஸ் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் ஜூக்குன்னு சொல்லி, அவர் நம்மளுக்கு நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாரு. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது பாய். நம்ம வீடியோஸ்லாம் தப்பாக எடுத்து போட்டு சில பேர் தப்பான வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பேர் சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி காசு போடுறேன் கடை அனுப்புங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட்டு எந்த அளவுக்கு அது நூதனமாக பண்ணுறாங்கன்னா, பேங்க்குக்கே போயிடுறாங்க. போய் பேங்க்லேருந்து வீடியோ கால்ஸ் பண்ணுறாங்க, ஏடிஎம் டெபாசிட் மிஷின்லேருந்து வீடியோ கால்ஸ் தான் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க காசு போடுறேன்னு சொல்லி. ஆனால் போட மாட்டுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி போட்டால் எடுக்க மாட்டேங்குது, நீங்கள் கிடாவை ஏற்றி விட்ருங்க, நாங்கள் உங்களுக்கு பைசா கொடுத்துருவோம் அந்த மாதிரி சொல்லி ஏமாற்று முயற்சி வேறு நடக்குதுன்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு நேற்று ஒரு அலர்ட் கொடுத்தாரு. அவர் சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் நம்மளுக்கும் சொல்லியிருந்தார் அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பாயின்னு சொல்லி. இது ரொம்ப புதுசாக இருக்குது இந்த முறை. ஆனால் ஸ்கேமுன்னு பார்த்தீங்கன்னா வருஷம் நடக்கிறது தான். அது இதில் ஒரு புது வகை இந்த வருஷம் நடந்திருக்கிற ஸ்கேமு. பட்டு என்னன்னா, மொபைலில் கான்டாக்ட் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க பைசா போடுறாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் பைசா வந்துருச்சான்னு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்ஃபர்மேஷன் வந்துட்டு அப்புறம் கடாயங்களை ஏற்றி விடுங்க. ஏன்னா இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ஃபுல்லாக இருக்குது. நம்ம அதை ஒரேடியாக கட் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேரோட மார்க்கெட்டிங்கு பிஸ்னஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் டிஜிட்டலில் தான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் நெருக்கத்தில் வரும்போது தான் மக்கள் விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அது வரைக்கும் ஃபுல்லாகவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் ஃபுல் ஆக்சஸ் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே. அதனால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நிறைய நடக்குது. இது பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்க. யாராச்சும் புதுசாக அவங்களுக்கு போடுறாங்க, விலை கம்மியாக இருக்குது, நல்லா பிரம்மாண்டமான கடைங்க போடுறாங்கன்னா உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை அனுபவம் உள்ள வியாபாரிகிட்ட கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி போடுறாங்க, இது உண்மைதானா? இல்லை அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா நியர்பை இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸை விசிட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க, இது பொருள் கரெக்டான பொருள் தானா, இல்லை இது ஏதாவது திருட்டு பொருளா? ஏன்னா நிறைய நடக்குது. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி திண்டுக்கல்லில் அந்த மாதிரி ஃப்ராடான இடத்த கண்டுபிடிச்சி போட்டிருந்தாங்க ரீசெண்டாக. அது வாட்ஸ்அப்பில் ரொம்ப போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது நம்ம நண்பர் சொல்லியிருக்காரு ஃபாசில் பாய். அதனால் நாம் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துடலாம் நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி, சப்ஸ்கிரைபருக்கும் சரி, புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு அலர்ட்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லலான்னு இருந்தோம்.
அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா பைசாவும் சரி பொருளும் சரி ரொம்ப சின்ன விஷயம் இல்லை. ரொம்ப மெஹனத்துக்கு அப்புறம் தான் அது உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கும். நீங்கன்னா அது ஒரு பொருளாக ஆக்கியிருப்பீங்க. ஏன்னா அது நீங்கள் ஒரு நொடியில் இழந்துடக்கூடாது. அதனால் ரொம்ப கவனம் செலுத்துங்க உங்கள் பொருளை பாதுகாக்கிறதுல. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருந்தால் கூட மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வியாபாரிங்களாக இருந்தாலும் சரி, பையர்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா இது மாதிரி ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் மற்றவங்களுக்கு தெரிய வரும் உடனே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு நேற்று ஒரு அலர்ட் கொடுத்துரு சீக்கிரமாக. அதனால் இப்போ வந்து நம்மளும் சொல்லிட்டோம். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பொருளாக வாங்கி நல்லபடியாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் தகவல் இருந்தாலும் நம்மக்கிட்ட பாஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து நம்ம வியூவர்ஸ்க்கும் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம பாஸ் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.